வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி மணக்க ஒரு அருமையான குழம்பு தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீக்கெண்டு நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா, இந்த ஒரு குழம்பு மட்டும் நல்ல ஒரு குக்கரில் 1 பாட்டாக தாளித்து விட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. காலையில் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், மத்தியானம் ரைஸில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், நைட்டில் நீங்கள் சப்பாத்தியோ இல்லை ஒரு இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவதுக்கும் ஊற்றி சாப்பிடவும் பிரமாதமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்டியான தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே நேராக நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். ஸோ தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 4 பேருக்கு 2 வேளை தாராளமாக ஊற்றி சாப்பிட்ற அளவு இந்த குவான்டிட்டி செய்ய போகிறேன். இதுக்கு நல்ல பெரிய பழமான 4 தக்காளி, 2 வெங்காயம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். அது ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் பரபரன்னு செஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கர்லேயே தான் தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். தக்காளியை நல்ல பழமாக இருக்கணும். அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்குங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, அதையும் கூட சேர்த்துக்குங்க. ரொம்ப ஈஸிங்க அந்த குழம்பு வைக்கிறது. அப்புறம் தேங்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இது தேங்காய் இல்லாமையும் செய்யலாம். நீங்கள் தேங்காய் போட்டு செய்கிறதும் போடாமல் செய்கிறதும் உங்கள் விருப்பம். 2 வகையாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோஸ்டட் சனா தால், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக தாளித்து போட்டுடலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா நான் இன்றைக்கி இதில் நம்மளுடைய செந்தூர் குருமா மசாலாவில் சேர்க்க போகிறேன். நீங்கள் குருமா மசாலா சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை, நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறத சேர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் 2 சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டுக்குங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். வதக்கி எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுது. தக்காளியிலேயே கொஞ்சம் புளிப்பு தக்காளியாக இருந்தால் இது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து ஊற்றியாச்சு. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா அப்படியே வதக்கிக்கிட்டே வாங்க. 2 நிமிஷம் வதங்கினீங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரியும். அந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் போட வேண்டிய மசாலாலெல்லாம் சேர்த்துடலாம். இருபத்தி 2 வகையான ஃப்ரெஷ்ஷான மசாலா, எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேரும். உங்கள் சமையலை ருசியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நல்ல ஒரு டீப் கலர் வேணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு காரம் வேணும்னா கூடவே நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், 2மே கூட சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே ரொம்ப மிதமான காரம் தான். அதுக்கடுத்தது நம்மளுடைய குருமா மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குருமா மசாலா இல்லாதவங்க சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா அது 3 சேர்த்துக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துங்க, 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்லியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து போட்டுட்டு மிதமான தீயில் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. தூள் போடுறதுக்கு முன்னால் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. மசாலா தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்ல தாராளமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச மிக்சியிலே ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன்.
நம்மளுடைய குருமா மசாலாவில் கசகசா, முந்திரி, பாதாம் அதெல்லாம் இருக்கிறதுனால திக்னஸ் அண்ட் ஃப்ளேவர் அதுவே கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி விழுது, அதுலேயே உங்களுக்கு தேவைன்னா 2-4 முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் அது இல்லாமையும் செய்யலாம், அது ஆப்ஷனல் தான். அது போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குருமா மசாலாவில் சேர்க்குறதுனால அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு அருமையாக அதிலே கிடச்சிடும். இப்போ தண்ணி 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுங்க, எப்பயுமே பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃப்ளேவரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் 2 விசில் விட்டு இறக்கிடலாம். ஸோ இது இப்போ 2 விசில் விட்டு நம்ம இறக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கத்துலேயே சூடாக இட்லி ஊற்றிடலாமா? இப்போ விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அந்த ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், பக்கத்தில் இட்லி வெந்துட்டுருக்கு. ஸோ அந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் இட்லி ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. திறக்கும் போதே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணல, சிம்மரில் தான் இருக்குது. சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிடுச்சு. சுவையும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நல்ல சூடான இட்லி மேலே இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொல்கிறத விட செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எப்பயுமே நான் சொல்வேன், செந்தூர் மசாலாஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. உங்களோட சமையல் ரொம்ப சீக்கிரமாக முடிக்க முடியும். நிறைய பேர் இப்போ என் சமையலே ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு உங்கள் மெசேஜெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஆல்டர்னேட்டிவ். எப்பயுமே நீங்கள் அந்த மாதிரி வீட்டு மசாலாஸ் போட்டும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.